ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தலைவர்களுடைய அரசியல் பிரச்சாரத்தில் இதோ வந்து விட்டார், அதோ வந்து விட்டார், அருகே வந்து விட்டார் அப்படின்றதெல்லாம் பழைய அரசியல் பிரச்சாரத்தில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வாசகம். அதை இப்போது பெர்ஃபெக்டாக பார்க்குறோம். காலையில் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே மதியம் நடக்கும்னு சொல்லப்பட்ட அரியலூர் பிரச்சாரத்திற்கு காலையிலேயே பொதுமக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. குறிப்பாக 8-9 மணிக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். 3 மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பிய விஜய் 70 கிலோமீட்டரை கடந்து வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் அவர் வந்ததால் 5 மணி நேரம். இதே 5 மணி நேரம் வெறும் 13 கிலோமீட்டரை திருச்சியில் மக்கள் திரளுக்கு மத்தியில் அவர் கடந்து வந்தார். அப்படி பார்த்தா இந்நேரம் விஜயினுடைய 4 ஸ்பாட் பிரச்சாரமே முடிந்து 7 மணிக்கு முடிந்து அவர் இப்போது திரும்ப திருச்சிக்கு கிளம்பி திருச்சியிலிருந்து விமானத்தை பிடித்திருக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் இப்போ தான் 2வது பிரச்சாரமே 2வது இடத்துலையே அவரோட ஸ்பாட்டுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் 2 இடத்துக்கு போகணும். சில மணி துளிகளில், அதாவது சில நிமிடங்களில் அவர் அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த பழைய பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அரியலூருக்கு உள்ளாக அந்த வாகனம் வந்திருப்பதை ட்ரோன் காட்சிகளில் பார்க்குறோம். பிரத்யேகமான அந்த பஸ்ஸில் விஜய் வந்துவிட்டார். காலையில் இருந்து விஜயை பார்ப்பதற்காக பொதுமக்கள், தாவேக்க தொண்டர்கள்லாம் ஒரு புறம் காத்திருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு டயர்டாக இருப்பாங்க அப்படின்றது தெரிகிறது. அதெல்லாம் தாண்டி ஊர்ந்து செல்லக்கூடிய வாகனங்களை அந்த வாகனத்தோடு போகக்கூடியது விஜய் அவர்களும் கூட 2வது ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட காலையில் அவர் 9 மணிக்கு தொடங்கி இப்போ ஒரு 8-9 மணினா 12 மணி நேரம் அந்த வாகனத்திலே இருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், இன்னும் சில நிமிடங்களில் அரியலூரில் விஜய் 2வது பிரச்சாரமாக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அதே போன்றுதான். கிட்டத்தட்ட 7 மணி என்பது 4வது ஸ்பாட். அவருடைய முதல் நாள் சுற்றுப்பயணத்துல 4வது ஸ்பாட் பெரம்பலூர்ல அவருடைய பிரச்சாரத்தை இந்த நேரத்துக்கு முடித்து அவர் சென்னை திரும்பியிருக்க வேண்டிய நேரம் ஆகியும் 2வது பிரச்சாரத்துடைய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த அரியலூர் பழைய பேருந்து நிலையத்தை இன்னும் அந்த வாகனம் முழுமையாக எட்டவில்லை என்றுதான் கூற வேண்டும். இன்னும் ஒரு 5 to 10 நிமிடங்கள்ல அந்த பகுதிக்கு வாகனம் சென்றுவிடும். அதிலிருந்து 5 நிமிடத்திற்கு பிறகாகத்தான் அவர் உரையாற்றுவார். இவ்வாறாக ஒவ்வொரு பகுதிகளிலுமே தன்னெழுச்சியாக தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து வரவேற்பு கொடுத்தது இந்த டிலேவிற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. திருச்சியில நிச்சயமாக கால 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக அந்த கூட்டம் நடைபெறாது என்பதை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்து நம்மளால முன்பாக தெரிந்து கொள்ள முடிந்திருந்தது. அனைவரும் எதிர்பார்த்தது ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துல விமான நிலையத்திலிருந்து அவரால் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட முடியும், மரக்கடை பகுதிக்கு என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விமான நிலைய பகுதி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் பகுதி அவர் கடப்பதற்கே 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதாவது முதல் 1.5 கிலோமீட்டர் அவர் கடப்பதற்கே 1 மணி நேரம் ஆகிவிட்டது. பின்னர் பைபாஸிலிருந்து அந்த டிவிஎஸ் டோல்கேட் எனப்படக்கூடிய அந்த நகரத்து பகுதிக்குள்ள வரும்போது அடர்த்தியின் காரணமாக நேரம் ஆகி கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்திற்கு பிறகாகத்தான் அவர் அந்த 13 கிலோமீட்டர் எனக்கூடிய அந்த தூரத்தை எட்ட முடிந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து விரைவாக பைபாஸ் வழியாக, அதாவது புறவழிச்சாலை வழியாக அரியலூருக்கு அவர் புறப்பட்டார். முதல்ல வேகம் எடுத்த வாகனம் முதல்ல சமயபுரத்திற்கு முன்பாக டோல்கேட் என பகுதியில ஒரு 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதுதான் பைபாஸ்ல கொடுக்கப்பட்ட முதல் வரவேற்பு. அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வழி நெடுகளிலுமே அவரவர் ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஜங்ஷன் பகுதிகளில், புறவழிச்சாலைகள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல 100 பேர், 200 பேர், 50 பேர் என ஆங்காங்கே நின்று அவர்கள் கட்சி தலைவரையோ அவர்கள் நேசித்த நடிகரையோ வரவேற்பதற்காக பார்ப்பதற்காக கூடியிருந்தனர். இதன் காரணமாக இந்த 70 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். 2வது பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறார். இந்த பகுதி முடிந்ததற்கு பிறகாக இன்றைய சுற்றுப்பயண திட்டத்தின்படி பெரம்பலூர் வரை அவர் செல்ல இருக்கிறாரா என்பதெல்லாம் குறித்த முக்கிய ஆலோசனைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் பழைய பேருந்து நிலையத்தில், அதாவது அவருடைய சுற்றுப்பயண திட்டத்தின்படி 2வது பாயிண்ட்ல அவர் உரையாற்ற இருக்கிறார். 2வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3வது பாயிண்ட் செல்லணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும். 12 + அங்கிட்டு ஒரு 18-19 கிலோமீட்டர் போகணும்.
எஞ்சிய 2 பாயிண்ட்டுமே இன்னைக்கு கவர் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை போஸ்ட்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? காவல்துறையினர் நள்ளிரவெல்லாம் ஆச்சுன்னா அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அதிகபட்சமாக 10 மணி வரையில தேர்தல் விதிமுறைகள் அமல்ல இருந்தா 10 மணிக்குள்ள முடிக்கணும் என்பது விதி. இருந்தாலும் 10 மணிக்கு மேலாக ஒரு பொது இடத்துல ஆயிரக்கணக்கானவர்கள், அதுவும் காலையிலிருந்து இருக்கும்போது பாதுகாப்பு வசதிகள் என பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால இதையும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் கருத்தில் கொண்டு ஏற்கனவே முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த அரியலூர்ல இருந்து புறப்பட்டு குன்னம் செல்லக்கூடிய அந்த இடைவெளியில அந்த நேரத்தை பொறுத்து பெரம்பலூர் மற்றொரு நாள் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பெரம்பலூருக்கு சென்று விட்டு ஓரிரு நிமிடத்திற்குள்ளாக உரையை முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்த அறிவிப்பு தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய சுற்றுப்பயணத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதில் கட்சித் தலைவர் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் அரியலூர்ல இருந்து குன்னத்திலிருந்து பெரம்பலூர் விரைவாக வாகனத்தை இயக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றனர். இந்த 4 பகுதிகளுக்குமே திருச்சியிலிருந்து மரக்கடை, அதாவது விமான நிலையத்திலிருந்து மரக்கடை செல்லும் போதும் சரி, அரியலூர் வரும்போதும் சரி, காவல்துறையுடைய விஐபி எஸ்கார்ட் இருந்தது. அவர்களுடைய தனி பாதுகாவலர்கள் இருந்தார்கள். அது இல்லாமல் இந்த சுற்றுப்பயணத்திற்கென ஒரு 30 பேர் கொண்ட எஸ்கார்ட் வாகனம் பிரத்யேகமாக இருக்கிறது. இவர்கள் அனைவருமே இருந்தும் வரக்கூடிய ரசிகர்களை, தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாததால் தான் இந்த டிலே என்பது ஏற்பட்டிருக்கிறது. 10 மணிக்குள்ளாக முடிப்பார்களா, 4 பகுதிகளுக்கும், அதாவது இந்த பெரம்பலூர் வரை செல்வாரா என்பது தற்போதைக்கு கேள்விக்குறியாக இருந்தாலும் அது குறித்த அறிவிப்பு இந்த அரியலூர்ல இருந்து அவர் பிரச்சாரத்தை முடித்து செல்லும் போது நமக்கு கிடைத்திடும் என நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. விஜயோடைய ஸ்பீச் எவ்வளோ நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக இந்த செகண்ட் பாயிண்டில் அவர் பேசுகிறப்பவாத அவருடைய ஆடியோ சரியாக இருக்குமா? ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன பேசுனான்றதே நிறைய பொதுமக்கள் உணர முடியலை. அது அவங்களுடைய கவனத்துக்கு போச்சா? நிச்சயமாக அந்த முதல் பாயிண்ட்ல, அதாவது மரக்கடை பகுதியில கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த ஆடியோ கன்சோல் எனப்படக்கூடிய பகுதி கூட்ட நெரிசல்ல சிக்கி சேதமடைந்ததன் காரணமாக அந்த ஆடியோ அவுட்புட் சரியாக கிடைக்கவில்லை என தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். அந்த கன்சோல் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதனாலதான் ஆடியோவுடைய அவுட் என்பது தொலைக்காட்சிகள்லயோ அல்லது அங்கிருக்கவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் சரியாக கேட்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முதல் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்கள்ல முதல் பகுதியில மட்டும்தான் 15 நிமிடம் என்பது இருந்ததாகவும் 10 நிமிடத்திற்குள்ளாகவே மற்ற பகுதிகளில் பேசி முடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்ததாகவும், முதல் பகுதியில் அந்த மைக் சேதமடைந்ததன் காரணமாக, அந்த ஒலி சரியாக கேட்காததன் காரணமாக இங்கேயும் 15 நிமிடம் வரை பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தடுத்த பகுதிகளில் இந்த 15 நிமிடம் 10 நிமிடமாக குறையவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கோவையாவது பரவாயில்ல, கொஞ்சம் தாமதமானாலும் விஜய் வந்து விட்டார். ஆனால் இங்கே அப்படியே பயணத்திட்டமே ஒரு நாள் வரை டிலே ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். தாவேகா வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க? அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? அதுக்கான அறிவிப்பு இந்த அரியலூர் பேருந்து நிலையத்துல விஜய் பேசும்போது அதுக்கான அறிவிப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்கு. அதை கடக்க முடியாமல் அந்த கூட்ட நெரிசல்ல பேருந்து திணறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொண்டர்களும் போலீசாரும் சேர்ந்து அவர் அந்த பேருந்தை அந்த அரியலூர் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கொண்டு செல்வதற்காக அந்த பகுதிக்கு அழைத்து செல்வதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பேருந்துடைய முன்பக்கம் முழுவதுமே அதாவது கண்ணாடி முழுவதுமே மறைக்கப்பட்டு உள்ளே அமர்ந்தவர்கள் வெளியே தெரியாதவாறு டிஸ்பிளே தற்போது பேருந்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. காரணம் என்னவென்றால், விஜயை பார்த்தவுடன் அனைவரையும் பேருந்தை மறித்து விடுகிறார்கள். இதனால் அந்த இடங்கள்ல போக்குவரத்து பாதிப்பும் மற்றும் வாகனம் செல்ல முடியாத சூழல் இருக்கிறதுனால முழுவதுமாக பேருந்துக்குள்ள யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் அவர்கள் பேசக்கூடிய அந்த அரியலூர் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேகமாக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல, அதாவது சரியாக 100 மீட்டர் தூரம் தான் இருக்கு. பேருந்து நிலையத்தை சற்று அடைந்தவுடனே விஜய் அந்த பேருந்துல பிரத்யேக வசதி இருக்கக்கூடிய அந்த லிப்ட் வசதி இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் மீது மேலே ஏறி மக்களை சந்திப்பார். முதல் சந்திப்பிலே பாத்தீங்கன்னா மக்களிடம் சரியாக அவரால் பேச முடியவில்லை. அங்க அந்த ஆடியோ கன்சோல் சொல்லக்கூடிய அது சேதம் ஏற்பட்ட காரணமாக அவரால் பேச முடியவில்லை. இந்த இடத்துல 2வது பாயிண்ட், அது பாத்தீங்கன்னா முதல் இடத்துக்கு, அதாவது மரக்கடைங்கிற அந்த முதல் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு சுமார் 4 முதல் 5 மணி நேரம் ஆச்சு.
அதனால இந்த இரண்டாவது பாயிண்ட், அதாவது திருச்சியிலிருந்து அரியலூர் மாவட்டத்திற்கு வரக்கு 7 மணி நேரம் தாமதமாகி இருக்கு. இன்னும் வந்து அவர் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து செல்லவில்லை. அங்கிருந்து அவரு பேசிவிட்டு அடுத்து வந்து அவர் வந்து குன்னம், அதை தொடர்ந்து வந்து பெரம்பலூர் பகுதிக்கு செல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே நேரம் 9 மணி ஆகும் பொழுது அடுத்த மணி நேரத்துல 35 கிலோமீட்டர் தூரத்தை வந்து அவங்க வந்து கடக்க முடியுமா? ஏற்கனவே வந்து வழியெங்கில் தொண்டர்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க கூடி இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து இங்க முழுவதுமாக திரண்டு இருக்காங்க. பார்க்கும் இடமெல்லாம் அவருடைய தொண்டர்கள் தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த கூட்டத்திலிருந்து அவர் வெளியே செல்வது எத்தனை மணி நேரம் ஆகும்? அதிலிருந்து அந்த 30 கிலோமீட்டர் அவர் கடந்து அங்கு சென்று அங்கேயும் வந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து காத்திருக்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. அங்கு வந்து அவர் சந்தித்து பேச முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை அவர் வந்து இந்த பகுதியில் மட்டும் பேசிவிட்டு அடுத்த 2 பகுதியில் வந்து தொண்டர்களை சந்தித்து விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதாகவும் கூறப்படுகிறது. காரணம் 10 மணிக்குள்ள அவர் வந்து இந்த மக்கள் சந்திப்பை முடிக்க வேண்டும். அதனால இந்த வாகனமானது தற்போது விரைந்து சென்று கொண்டிருக்கிறது பேருந்து நிலையத்தை நோக்கி. காவல்துறையினரும் தொண்டர் நிர்வாகிகளும் வந்து அவர்களுடைய தொண்டர்கள், அதாவது வந்து பேருந்தை பார்ப்பதே வந்து சாலையோரமா நிற்கிறவங்க முன்னாடி வந்து அந்த பேருந்து மறைச்சு நிறுத்தி அவருடைய தலைவரை பார்க்கணும், அவங்களுடைய தளபதியை பார்க்கணும், அவருக்கு பிடிச்ச நடிகரை பார்க்கணுங்கிற மனநிலைக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் திரளதுனால இவ்வளவு காலதாமதம் காரணம் அதுதான் சொல்றாங்க. அதை தாண்டி அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த அனைத்து வாகனங்களும் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் அதையும் மீறி அவங்க வந்து எதிர்ப்புற திசையிலையும் வந்து அவர்கள் வாகனம் வந்து ஓட்டி வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் பேச போறாரு. கூட்டமும் இங்கும் அதிகமா இருக்கு. இங்கேயும் அந்த ஆடியோ பிரச்சனை வந்திருக்க கூடாது. அவர் இந்த பகுதியில பேசும்போது முழுமையாக அவர் பேச வேண்டிய கருத்துக்களை வந்து முன்வைக்க வேண்டும். அது இந்த மக்களுக்கு செல்ல வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. காரணம், மதியம் ஒரு 2 மணி அளவுல வந்து அவர் மக்களை சந்திச்சு பேசினாரு. ஆனா என்ன பேசினாரு அது தெளிவா வந்து அந்த கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடையல. இந்த சூழல்ல தான் இப்ப 2வது பாயிண்ட் அரியலூர் பேருந்து நிலையம் முன்பாக சரியாக அவர் வந்து 8 மணி ஆக போகுது. இந்த நேரத்துல அவர் வந்து பேச இருக்கிறாரு. அப்படி பேசும் பொழுது அவர் எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு? ஒருவேளை குறைவான நேரத்தை இங்க எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தை அந்த 2 பாயிண்ட்களை வந்து கவர் செய்வதற்கு அவர் செல்வாரா அனைத்துமே கேள்விக்குறியா இருக்கு. தற்போது அவர் பேசும் பொழுதுதான் நமக்கு அந்த முழு தகவல்களும் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள் அவர் பேசிருக்கிறாரு. அரியலூர் பேருந்து நிலையத்தை அவர் நெருங்கி விட்டார் என்பது வந்து நமக்கு காட்சிகள் உணர்த்துகிறது. பேருந்தில் விஜய் இருப்பது வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியாதவாறு கண்ணாடிகள் வந்து மறைக்கப்பட்டு பேருந்து நிலையத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு வந்து முழுவதுமாக விஜய் வந்து அந்த பேருந்தின் மீது ஏறி நின்று அவர்களுக்கு பிடித்தமாறு அவர்களுடைய கொள்கைப்படி அவர்களுடைய இலக்குப்படி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ காவல்துறையுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு கார்த்திக்? ஏன்னா வந்து இந்த வண்டிகள் வந்து கான்வாய் மாதிரி முன்னாடி வந்தாங்க, அப்புறம் வந்து சில பவுன்சர்கள் வந்து வண்டிக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ காவல்துறையினுடைய கான்வாயோடு அவர் வர்றாரா? விவரங்கள் என்ன? காவல்துறை கான்வாய்க்கும் பேருந்துக்கும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 500-600 மீட்டர் தூரம் தொலைவு இருக்கு. காவல்துறை வாகனம் வந்து அந்த முன்னாடி முன்கூட்டி அந்த பாதையை வந்து சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபடுறாங்க. அதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வாகனம் அந்த சைடு சென்றதுக்கு அப்புறம் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து சாலைக்குள்ள வந்துடுறாங்க. பேரிகார்டை தாண்டி ஏறி குதிச்சு வந்து பஸ் முன்னாடி வந்து அந்த பஸ் மேல ஏறணும், அந்த அவருக்கு பிடிச்ச அவங்களுடைய தலைவரையோ ஒரு நடிகரையோ பார்க்கணும் அப்படின்னு வந்து பஸ்ஸை சூழ்ந்துக்கிறாங்க. அந்த பஸ்ஸை சூழ்ந்தனால இமிடியேட்டா அந்த சாலையில வந்து வேகமா இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா யாருக்காச்சும் காயம் ஏற்படுறதோ விபத்து ஏற்பட்டுருமோ ஒரு அச்சத்திலேயே வந்து அந்த பேருந்து வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. நம்ம கடந்த முறை மதுரைக்கு விஜய் வந்த பொழுது பார்த்தோம்னா அந்த கேரவன்ல வண்டி வேகமா போக போது பக்கத்துல வரக்கூடிய அவருடைய தொண்டர்களை பார்த்த உடனே டிரைவரோட கையை பிடிச்சி வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாகனங்கள் போனதுக்கு அப்புறம் அந்த வண்டியை வேகப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்த்தோம். அதேதான் இந்த பேருந்துலையும் நடைபெறுகிறது. வாகனங்கள் வேகமா போகும்போது அவர் தொண்டர்கள் யாராவது குறுக்க வந்தா மெதுவா போங்கன்னு சொல்லி அந்த சொல்லியும் வந்து அவர் கையக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. இது காரணமாகத்தான் விஜய் அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி இந்த மரக்கடை வரைக்கும் 5 மணி நேரம், இப்ப அந்த பகுதியிலிருந்து இங்க இந்த அரியலூருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகியிருக்கு.
அவங்க திட்டமிட்டபடி 3 மாவட்டத்துல 4 இடங்கள்ல பேசுவதற்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஆனா மணி இப்பவே 8:15 ஆகி விட்டுச்சு. இப்பதான் வந்து 2வது இடத்தை நெருங்கி இருக்காங்க. இனி அந்த பேருந்து வந்து சரியா நிக்கணும், சரியா நின்று அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடியோ கன்சோல் வந்து கரெக்டா அந்த பேருந்துக்கு கிடைக்கணும். கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் பேசி இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க திரண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இவர் பேசக்கூடிய ஆடியோ தெளிவாக போயிருக்கணும். இவ்வளவு பெரிய சவால்கள் வந்து இன்னும் சில நிமிடங்கள் அவங்க சந்திக்க இருக்காங்க. அப்படி சந்திச்சுட்டு இங்கிருந்து மறுபடியும் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அவங்க செல்லணும். அதுக்கு இடையில 2 இடங்கள்ல வரவேற்பு மற்றும் குன்னம் பகுதிகளோட பேசவும் விஜய் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் 10 மணிக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து முடிப்பாரா இல்ல இந்த மாவட்டத்தோட நிறைவேற்றுவாங்களா? அப்படி நிறைவேற்றினா அங்கு காத்திருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏமாற்றம் அடைவார்கள். அவர்களும் பல லட்சம் செலவு பண்ணி அங்க ஏற்பாடுகள் செய்து வச்சிருக்கிறார்கள். அதையும் போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த பகுதியில நிறைவாக பேசிட்டு அந்த பகுதியில வந்து சந்திச்சு எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை மட்டும் சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் அதிகாரப்பூர்வமான ஒரு துணிச்சலாக ஒரு நடவடிக்கை, ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இன்றைய தினம் சனிக்கிழமை முதல் வாரத்துல நாங்க 2 மாவட்டத்துல மட்டும் இந்த சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கோம். அடுத்த வரும்பொழுது அந்த பகுதிக்கு வரும்போது அந்த மாவட்டத்தை நாங்க சேர்ந்து நாங்க பார்க்குங்கிற ஒரு முடிவை வந்து அறிவிக்கிறோம். அது அறிவிப்பாரா இல்லையாங்கிறது இப்ப நமக்கு இந்த அரியலூர் பேருந்து நிலையத்துல விஜய் பேசும்போதுதான் தெரியும். அதை அவர் சொல்லும் போது நம்ம அதை அதிகாரப்பூர்வமா நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த 2 குழப்பங்களுக்கு அவருக்கு நேரம் குறைவாக இருக்கு. அவர் திட்டமிட்டபடி செல்லாத முடிய சூழல் இருக்கு. காவல்துறை எவ்வளவோ சாலைகளை ஒருங்கிணைத்து அவரை அந்த இடத்துக்கு கொண்டு சென்றாலும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் பொதுமக்கள் திரள்றாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம். ஆனால் தமிழகத்துக்கு இவர் ஒரு மிகப்பெரிய அடையாளம், ஒரு முன்னணி நடிகர், ஒரு நடிகராக வந்து இவர் பார்க்கப்படுகிறார். அப்படி பார்க்கும்போதனால இந்த கூட்டமானது அதிகரிக்கிறது. இவர் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து 2 பக்கமும் வந்து ஆர்ப்பரிக்கிறதுனால இவரால சரியா சூழலுக்கு காவல்துறையும் வந்து காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பணியில இருக்காங்க. 1:30 மணிக்கு அரியலூர் பேருந்து நிலையத்துல அவங்க இருந்துக்கணும். வந்து பாத்தீங்கன்னா 8:15 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 வந்து தாமதமா தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இங்க இருக்கிற அவர்கள் தொண்டர்கள் நீண்ட நேரமா காத்துட்டு இருந்தது ஒரு பக்கம், காவல்துறை ஒரு பக்கம் பணி செஞ்சிருக்காங்க, அவருடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் பணி செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு அவங்க எதிர்ப்புக்கு கூட்டம் குறைவாக இருந்திருக்கும். இப்ப மணி பாத்தீங்கன்னா 8 மணி ஆகுது. பெரும்பான்மையோர் வேலையை முடிச்சு வந்திருப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா சரி பக்கத்துல நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை சொல்லி பார்க்கப்படுகிறது. எல்லாருக்குமே விஜயை பார்க்கறது ஒரு உற்சாகம் அப்படின்னா காலையில் இருந்து காத்திருக்கக்கூடியவர்கள் இந்நேரம் எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு தெரிகிறது. நம்ம பொதுமக்களையும் குறிப்பாக வந்து தாவேக்க தொண்டர்களாக இருந்தாலும் அவங்க எப்படி டயர்டாக இருப்பாங்க அப்படின்றதையும் யோசிக்கணும். அதை தாண்டி காவல் பணியில் காலையிலேருந்து உடன் வரக்கூடிய காவலர்கள், இன்னும் சொல்லணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்பாட்டில் காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு 12 மணி நேரத்துக்கு 12 மணி நேரமாக தொடர்ந்து அந்த வாகனத்தை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், இவங்களெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். குறிப்பாக இதுக்கு மேலே விஜய் அவர்கள் உற்சாகமாக வந்து அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போக முடியுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. காலையில் அவர் கிட்டத்தட்ட 8 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பினார். இன்னும் இந்த 2 ஸ்பாட்டை முடிக்கணும் அப்படின்னாலே நள்ளிரவை தாண்டிவிடும். திட்டமிட்டபடி இது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அரியலூரில் அவர் என்ன பேச போகிறாரு, அடுத்த 2 பாயிண்ட்டுகளில் அவர் பேசுவாரா இல்லை அப்படியே கைகளை அசைத்து கடந்து செல்வாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. தொடர்ந்து இந்த நேரலையை பார்க்கலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.